Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு Max 9th standard exercise 5.1 பார்க்கலாம் சரிங்களா. exercise 5.1 வந்து பேஜ் நம்பர் 192ல இருக்கு. நம்ம இந்த exercise போறதுக்கு முன்னாடி சில சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடலாம். பேஜ் நம்பர் 190ல பாருங்க. இந்த கிராஃப் ஷீட்ல வந்து ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் இது எக்ஸ், இது ஒய் மைனஸ் இது வந்து ஒய், ஓகேயா. ஸோ எக்ஸ் மைனஸில் வர நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து மைனஸ் மைனஸ் அப்படின்ட்டு போட்டு எழுதணும். எக்ஸில் வர்றது எல்லாமே வந்து ப்ளஸ்ன்னு போட்டு எழுதணும். இங்கே ஒய் மைனஸில் வர்றது மைனஸ் 1 2 3 அந்த மாதிரி போட்டு எழுதணும். ஒய் வந்து 1 2 3 4 அப்படின்ட்டு ப்ளஸில் எழுதணும், ஓகேங்களா. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த், ஸோ இப்படி இருந்து இப்படி வரணும், ஓகே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் ஒய், அவ்வளோதான், ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாங்களா. So first sum பாருங்க, plot the following in the quadrant system and identify the quadrants. P minus 7 6 Q 7 minus 2 or minus 6 minus 7 S 3 5 and T 3 9. ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி டயக்ராம் போட்டு அதில் வந்து ப்ளாட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அது எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த சம் பார்த்துடலாமா. அதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், P மைனஸ் 7 6. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போவுமே நமக்கு எக்ஸ் வரும், செகண்ட் நம்பர் வந்து நமக்கு ஒய்ன்னு தான் வரும். ஸோ இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய், எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்ன்னு சொல்லணும், செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஒயில் வந்து பாயிண்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, P வந்து மைனஸ் 7 and 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 7 பாருங்கள், எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நமக்கு எக்ஸ். ஸோ எக்ஸில் மைனஸ் 7, ஸோ மைனஸ் இங்கே இருக்கா. ஸோ மைனஸ் 7 6 வந்து நமக்கு வந்து ஒயில் வந்து 6. ஸோ அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் இங்கே வைக்கணும், அவ்வளோதான், ஓகே. ஸோ அப்போ மைனஸ் 7 and 6 இது வந்து நமக்கு செகண்ட், ஓகேயா. P இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து நமக்கு என்ன தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பியை வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, Q வந்து 7 மைனஸ் 2. 7 வந்து நமக்கு எக்ஸ். 7 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளஸில் இருக்கா. ஸோ 7 வந்து நமக்கு ப்ளஸ் எக்ஸில் இருக்குது. ஸோ 7 அண்ட் மைனஸ் 2 வந்து நமக்கு ஒயில் வரும். அப்போ நமக்கு இங்கே வரும் பாயிண்ட். அப்போது 7 மைனஸ் 2 இது வந்து நமக்கு என்ன Q, அவ்வளோதான், ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு Q வந்து நமக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு, ஃபோர்த் ஒனில் வந்திருக்கு, ஓகேயா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து R வந்து நமக்கு மைனஸ் 6 அண்ட் மைனஸ் 7. ஸோ ரெண்டுமே மைனஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ எக்ஸும் மைனஸ் தான், ஒய்யும் மைனஸ் தான். ஸோ மைனஸ் 6 அண்ட் மைனஸ் 7. ஸோ நமக்கு இங்கே பாயிண்ட் பண்ணணும். அப்போ மைனஸ் 6 அண்ட் மைனஸ் 7. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆர், ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் எஸ் வந்து 3 and 5. ஸோ 3 பாருங்கள், 3 வந்து எக்ஸ் இங்கே ப்ளஸில் இருக்குது, 5 வந்து நமக்கு என்னவா இருக்குது ப்ளஸில் இருக்குது. ஸோ 3 and 5, 3யும் நமக்கு ப்ளஸ் தான், 5யும் நமக்கு ப்ளஸ் தான். ஸோ எக்ஸும் ப்ளஸ் தான், ஒய்யும் ப்ளஸ் தான். அப்போ 3 5 இது வந்து நமக்கு என்ன எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டி வந்து 3 9. ஸோ ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ 3 வந்து எக்ஸு, 9 வந்து நமக்கு என்ன ஒய், ஓகேவா. அப்போ 3 9. ஸோ இது வந்து நமக்கு டி. ஸோ நமக்கு டி வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த், ஓகேயா. ஸோ இப்போ இந்த PQRS வந்து எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வந்திருக்குன்றதை நம்ம எடுத்து என்ன பண்ணணும், எழுதணும். அதே மாதிரி ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படிங்கிறது இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும் இந்த கிராஃப் ஷீட்டில், ஓகேயா. ஸோ இப்போ இந்த PQRS எழுதிடலாமா. P பாருங்கள் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ P வந்து நமக்கு இதில் வந்திருக்கு, செகண்டில் வந்திருக்கு. ஸோ P வந்து நமக்கு செகண்ட் எழுதணும். Q பாருங்கள், Q எதில் வந்திருக்குன்னுட்டு, Q வந்து நமக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து Q வந்து நம்ம ஃபோர்த் குவாட்ரண்ட்னு எழுதணும். R பாருங்கள், R எதில் வந்திருக்குன்னுட்டு, R வந்து தேர்டில் வந்திருக்கு. ஸோ R வந்து நம்ம தேர்ட் குவாட்ரண்ட்னு எழுதணும். அப்புறம் S வந்து பாருங்கள், S வந்து நமக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் எழுதணும்.
T39 இதில் வந்திருக்கு பாருங்கள், டீயும் வந்து நமக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ டீயும் நம்ம இதில் தான் எழுதணும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் எழுதணும். ஸோ PQRST. ஓகேங்களா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாங்களா? Write down the abscissa and oriented of the following from figure 5.11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து 4 subdivisions மாதிரி PQRSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பக்கத்தில் இங்கே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் வந்து நம்ம PQRSை வந்து நம்ம என்ன பண்ணணுமா பார்த்து அது எந்தெந்த நம்பர்ஸில், அதாவது எந்தெந்த பாயிண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து P எடுத்துக்கலாமா? P பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுக்கணும் இல்லையா? ஸோ எக்ஸில் எங்கேருந்து நமக்கு டயக்ராம் ஸ்டார்ட் ஆகுது? -4லேருந்து அண்ட் 4ல் வந்து நமக்கு எண்ட் ஆகுது. அப்போ -4 and 4. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் y எடுக்கணும். அப்போ -4 and 4. ஸோ -4 and 4 எழுதிடணும். நெக்ஸ்ட்டு Q பாருங்கள், Q வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் எடுக்கணும். ஸோ 3ல் ஸ்டார்ட் ஆகி yயில் 3ல் முடியுது. அப்போ 3 3. ஸோ 3 3ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு ஆர் பாருங்கள், ஆர் வந்து நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், ஆர் வந்து ஸோ எக்ஸில் 4ல் ஸ்டார்ட் ஆகி yயில் வந்து -2ல் முடியுது. அப்போ 4 - 2. நெக்ஸ்ட்டு எஸ், எஸ் வந்து -5ல் ஸ்டார்ட் ஆகி -3 yயில் வந்து முடியுது. ஸோ அப்போ -5 and -3. ஸோ அவ்வளோதான், புரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு எக்ஸ், இது வந்து y, எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்ட்டு அந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாமா? Plot the following points in the coordinated plane and join them. What is your conclusions about the resulting figure? ஸோ வந்து இங்கே வந்து நமக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமா, அந்த டயக்ராமில் வந்து ப்ளாட் பண்ணிவிட்டு அது என்ன ஃபிகரில் இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், -5 and 3, -1 3 0 3 5 3. ஸோ இது XY 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 XY. ஓகேயா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டயக்ராமில் ப்ளாட் பண்ணிவிட்டு அது என்ன ஃபிகரில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்கணும். ஓகேயா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்ன நமக்கு வந்திருக்கு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -5 and 3. ஸோ -5ங்கிறது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ -5 இங்கே ஸ்டார்ட் பண்ணி 3 நமக்கு எங்கே முடியுது, y. ஸோ இங்கே அப்போ -5 and 3. ஸோ -5 and 3. ஸோ -5 வந்து எக்ஸ், 3 வந்து நமக்கு என்ன, y. சாரி, இங்கே வந்து நமக்கு -3ல் +3ல் இருக்குது. ஸோ அப்போ -5 இங்கே +3 இல்லையா? ஸோ அப்போ இங்கே மார்க் பண்ணணும். இது எல்லாமே மைனஸ் இல்லையா? ஸோ இங்கே தான் நமக்கு +3 இருக்குது. ஸோ -5 and 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -1 and 3. -1 வந்து இங்கே எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, 3 வந்து நமக்கு yயில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே மார்க் பண்ணணும். அப்போ -1 and 3. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு 0 and 3. ஸோ 0 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஸோ அப்போ 0 and 3 இங்கே பாயிண்ட் பண்ணணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு 5 and 3. 5ம் நமக்கு ப்ளஸ் தான். ஸோ அப்போ 5 இங்கே இருக்குது, 3 வந்து yயில் 3 இங்கே இருக்குது. ஸோ 5 and 3. ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாமா? ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணால் நமக்கு என்னவா இருக்குது, எக்ஸுக்கு பேரலாக தான் வந்து இந்த லைனும் வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக தான் மேலே நமக்கு என்ன வந்திருக்கு, பேரலாக இந்த லைனும் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை வந்து இப்படி எழுதிடணும். அவ்வளோதான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாமா? 0 -4 0 -2 0 4 0 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த எக்ஸ் எல்லாமே நமக்கு 0 0ன்னு தான் வந்திருக்கு. ஸோ y தான் நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த சம்மை இப்போ நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன, 0 -4. ஸோ 0 -4னா இங்கே இருக்குது பாருங்கள், 0 வந்து இங்கே எக்ஸு, -4 வந்து நமக்கு இங்கே வரும். ஸோ இது ஒரு இல்லையா, -4. ஸோ அப்போ 0 -4. ஓகே? நெக்ஸ்ட் பாருங்கள், 0 -2. ஸோ 0 இங்கே இருக்குது, -2 இங்கே இருக்குது. அப்போ 0 -2. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 0 4. ஸோ 0 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. அப்போ 0 4 +4 தானே, அப்போ yயில் நமக்கு +4 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 0 5. ஸோ 0 இங்கே இருக்குது, +5 இருக்குது. அப்போ 0 5. ஸோ அப்போ இங்கே பாயிண்ட் வச்சு நம்ம வந்து இங்கே முடித்தோம் அப்படின்னா நமக்கு என்னவா இருக்குது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் yயில், அதாவது yக்கு மேலே, அந்த y லைனுக்கு மேலே நமக்கு பண்ணுற பாயிண்ட் வந்து நிற்கிது. ஸோ இப்போ இது நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இதை ஸ்ட்ரைட் லைன் விச் லைன் ஆன் y ஆக்சிஸ். ஸோ வந்து இந்த y ஆக்சிஸ் மேலே நமக்கு இந்த லைன் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாமா?
Plot the following points in the coordinate plane. Join them in order. What type of geometrical shape is formed? அதாவது இங்கே வந்து நமக்கு வந்து 4 points கொடுத்துருக்காங்க. இந்த points எல்லாத்தையும் நம்ம plot பண்ணிவிட்டு நமக்கு என்ன geometrical shape வருது அப்படிங்கிறத நம்மளை வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் பண்ணிடலாமா? இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன 0 0. ஸோ 0 0 இங்கே இருக்குது. ஸோ 0 0 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு -4 அண்ட் 0. -4ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 0ங்கிறது வந்து நமக்கு வந்து என்ன ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ இதுதான் வரும் -4 அண்டு 0. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது -4 அண்டு -4. ஸோ -4 இங்கே எக்ஸில் இருக்குது, -4 வந்து ஒயில் இங்கே இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்போ -4 அண்ட் -4. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது 0 -4. ஸோ 0 இங்கே இருக்குது, -4 வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ 0 -4 இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாமா? ஸோ இங்கேருந்து இங்கே அண்ட் தென் வந்து இங்கேருந்து இங்கே. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு. ஸோ பாருங்கள் நமக்கு எப்படி வந்திருக்கு ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக பாக்ஸ் மாதிரி வந்திருக்கா. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம இதை என்னென்னு எழுதுவோம், ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதுவோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? -3 and 3, 2, 3, -6 and -1, 5 and -1. ஸோ இது x, y, x, y, x, y, x, y. ஓகேங்களா? ஸோ இதை ப்ளாட் பண்ணிவிட்டு இது என்ன ஷேப்பில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன -3 and 3. ஸோ x ஆக்சிஸ் -3, 3 வந்து நமக்கு இங்கே yயில் இருக்குது. ஸோ சாரி இங்கே இருக்கும், ஏன்னா இதுதானே +3. ஸோ நமக்கு இங்கே போகணும் -3, இங்கே வந்து +3. அப்போ -3 அண்ட் +3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2 and 3. ஸோ ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 2, 3 வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ 2 and 3. ஓகே. ஸோ இங்கே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து -6 and -1. ஸோ ரெண்டுமே மைனஸ் தான். அப்போ -6 வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், -1 வந்து நமக்கு இந்த பாயிண்டில் வரும். அப்போ -6 and -1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 -1. ஸோ 5 வந்து x axis, -1 வந்து நமக்கு y axis. அப்போது 5 -1. ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாமா? ஸோ இங்கேருந்து இங்கே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு அண்ட் தென் வந்து கீழே வந்து இங்கேருந்து இங்கே. ஸோ பாருங்கள் இது எந்த ஷேப்பில் இருக்குது, டெரிஃபீசியம்ன்ற ஷேப்பில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன எழுதணும், டெரிஃபீசியம் அப்படின்ட்டு இதை எழுதி முடிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இந்த y மைனஸ் ஒய் அண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கேல் இதை எழுதிடணும். அது இந்த பக்கம் வர்றதெல்லாம் மைனஸ், இந்த பக்கம் வர்றதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் கீழே வர்றது மைனஸ்ஸு, இங்கே மேலே வர நம்பர்ஸ் எல்லாமே ப்ளஸ். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தென் வந்து இது தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் ஒன். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. நான் இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.